ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஓம் ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரீம் ஆதிசக்தி மகம் மாயி மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலனயகரி நாதவிந்ததாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணி அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, இந்த சித்தரின் அருள்வாக்கு இந்த தொடர் நிகழ்ச்சியை ஆவலோடு எல்லாரும் பார்த்துன்னு இருக்கீங்க. அந்த மதியம் 3 மணிக்கு வருது. அதே போல் ஸ்ரீ ரகுராமடிகளார்னு அந்த யூடியூப்பில் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு காலையில் 6 மணிக்கே வருது அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் இந்த அபூர்வ விஷயத்தை பார்க்குறதுக்கு இன்றைக்கி அம்மா என்ன சொல்கிறா, அந்த சித்தர்களுக்கும் 1008 சித்தர்கள் இருக்கிறார்களே பீடத்தில், அவர்களுக்கும் அன்னை பராசக்திக்கு இருக்கக்கூடிய சம்பாஷணை அபூர்வ விஷயமாக உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைகின்றது. இதில் குறிப்பாக மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு இந்த ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பர் டைம். இதை சொல்லும்போது எல்லாருடைய முகத்தில் ஒரு புன்சிரிப்பு. ஆஹா, நமக்கு நல்ல டைம் சொல்லிட்டாரே. அந்த மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம். 2024 2027 இந்த ஒரு சூப்பர் டைம். அந்த ஒரு சூப்பர் டைமில் இப்போ வீடு, மனை, வாசல், பசங்களுக்கு சுபம், பசங்களுக்கு மேல் படிப்பு, பதவி, எஜமானனுடைய அன்றாட வருமானம், இதெல்லாம் ஒரு பொன்னான நேரம். இப்போ செட்டில் ஆகிறீங்க. அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு ஒன்று மட்டும் மிக முக்கியமானது, அர்ஜுனன் கலங்கி நிற்கிறான், பரந்தாமாய் என்னை காப்பாற்று என்று. என்னென்ன அவனை துரத்தி கொண்டிருக்கிறது நாகாஸ்திரம். கர்ணன் விட்ட ஒரு நாகாஸ்திரம் வந்துட்டுருக்கு. கிருஷ்ணா, நீ தான் இந்த நேரத்தில் காப்பாற்றணும் பொழுது பாதத்தை ஒரு அடி அழுத்தும் பொழுது அந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனுடைய கிரீடத்தை தள்ளின்னு போயிடுது. அதை போல் இந்த மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் ஆரோக்கியம். இது ரெண்டுமே ஒரு இவ்வளோ சூப்பர் டைம்ன்றீங்க, நிறையா வரும்ன்றீங்க, எது வருமானம். ஆனால் பற்றாக்குறை ஒரு பக்கம் சொல்கிறீங்களே. ஆமாம், பற்றாக்குறை இன்னும் பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்பா, இன்னும் நல்லா சிறப்பாக செயல்படணும்பா, அப்படி தான் சொல்கிறாங்க. அதே போல் ஆரோக்கியம் விஷயம், இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கணும். நாகாஸ்திரம் உங்கள்கிட்ட வரா மாதிரி அந்த ஒரு எதில் பற்றாக்குறையிலையும் ஆரோக்கியத்திலையும் பீடத்தில் அந்த 1008 கலச பூஜையோ அல்லது யதாசக்தி 108 கலச பூஜையோ பீடத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து செய்து அந்த பற்றாக்குறையும் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பு. பற்றாக்குறை வாழ்க்கையில் தொடரக்கூடாது. அடுத்தது ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது. இந்த பற்றாக்குறையை ஒரு விஷயத்தில் சொல்லுவேன். அபாரமாக ஒருத்தன் தண்ணி இறைச்சின்றே இருக்கிறான். வாய்க்காலில் போயின்னு இருக்கு, பூச்செடிக்கு பாஞ்சுன்னு இருக்கு.
அந்த வாய்க்காலில் ஒரு ஓட்டை இருக்கா, அந்த ஓட்டை வழியாக அந்த தண்ணியெல்லாம் மீண்டும் அந்த குளத்தில் அந்த கிணத்துக்கே போயிடுது அந்த தண்ணி பூரா. இவன் பார்த்து இவ்வளோ 1000 வாலி இறைச்சோம், ஏன் இன்னும் செடிக்கு தண்ணி பாயலன்னு தேடிக்கினே வரான். தண்ணியை வாய்க்கால் வழியாக வரும்பொழுது அந்த ஓட்டை வழியாக நேராக கிணத்துக்கே போகுது. அதை போல் இந்த உழைப்பு, அபாரமான உழைப்பு, அது பற்றாக்குறையிலேயே கொண்டு போய் விட்டுடக்கூடாது. அந்த ஓட்டையை அடைச்சிடணும், அந்த பற்றாக்குறை என்கின்ற ஓட்டையை. அவசியம் செய்யுங்க தாய்மார்களே. அதே போல் கடகம், கன்னி, விருச்சகம், மகர, கும்ப, மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த 12 மாதத்தில் 8 மாதம் மிக அற்புதமான ஸ்டார் டைம். இல்லைப்பா, செட்டில் ஆகிட்டியா? செட்டில் ஆகிடுவீங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க. அதுக்கு ஒரு சின்ன இதுக்கு என்னம்மா சொல்ல போகிறீங்க? இந்த கடகம், கன்னி, விருச்சகம், மகர, கும்பம், மீனத்துக்கு இந்த கோபம் அடுத்தது நாளைக்கு பண்ணிக்கலாம் என்கின்ற 2 அந்த ஒரு தொந்தரவு இருக்கிறது. இந்த கோபத்துக்கு ஒரு உதாரணம், ஒரு சமயம் திரௌபதா தேவி நீராடி கொண்டிருக்கும் பொழுது தடாகத்தில் ஒரு பாரிஜாத மலர் தண்ணியில் மிதந்து வந்துட்டே இருக்குது. அம்மா திரௌபதா தேவி குளிச்சுட்டு அந்த பாரிஜாத மலரை கையில் எடுத்துட்டு கரைக்க வந்தாங்க. வந்து இந்த மாதிரி பாரிஜாத மலர் இருந்தால் இன்னும் சிவபூஜைக்கு நல்லா இருக்குமே என்று யோசனை பண்ணிகிட்டே நடந்து வரும் பொழுது எதிரில் பீமசேன மகாராஜா எதிரில் வராரு. சுவாமி, இந்த மாதிரி பாரிஜாத மலர் நிறையா இருந்தால் சிவபூஜைக்கு நல்லா இருக்குமேன்னு. ஆஹா, இதுவரையிலும் திரௌபதா தேவி நம்மளை பார்த்து ஏதாவது வேணும்னு கேட்டதே இல்லை. முதல் தரம் இந்த பாரிஜாத மலர் கொண்டு வாங்கன்றாங்களே, அப்படியா, எடுத்துன்னு வரேன்ட்டு கதையை எடுத்துன்னு கிளம்பினார். அந்த கதையை எடுத்துன்னு காட்டு வழியாக நடந்து வரும்பொழுது கோபம், இந்த காட்டில் என்ன நடக்க விட்டாலே அந்த 100 பேரும் துரியோதனாதிகள் அப்படின்னு ஒரு கோபத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு யானை, அங்கே இருக்கிற சிங்கம், புலி, கரடி என்ன இருக்குதோ எது பிடிச்சாலும் அதை பிடிச்சி அப்படி தூக்கி போடுறான். அலறி அடித்து கொண்டு அந்தந்த மிருகங்கள் ஓடுகிறது. பீமனுடைய கோபம் 400 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரத்தெல்லாம் அப்படி பிடிச்சு தள்ளுறான். அப்படியே வேரோடு கீழே சாயுது. இப்படி வனத்தை ரணப்பிரளயகரமாக பண்ணிகிட்டே கோபமாக போயிட்டே இருக்கிறான். இந்த பாரிஜாத மலர் எடுத்துட்டு வாங்கிடணுமே, பாரிஜாத மலர் எங்கே இருக்குது தேடின்னு போயின்னு இருக்கான் இந்த கோபத்தோடவே. அங்கே ஹனுமான் உட்காந்து தபஸ் பண்ணின்னு இருக்கும்போது பார்க்குறார், இவன் இப்படி ஏற்பட்ட கோபத்தோடு போனான்னாக்கா தேவலோகமே மகா பிரளயமாயிடுமே. வர்றது யாருன்றது ஹனுமானுக்கு தெரிஞ்சு போச்சு. தன் சகோதரன் பீமசேனன் வயதான ஒரு குரங்கு ரூபம் எடுத்து வாலை குறுக்க வைத்து விட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பீமசேனனுக்கு ஒரு 2 குணம். ஒன்று, திருக்கைலாயத்தில் அனுதினமும் 1000 தாமரை மலர்களால் ஈஸ்வரனை பூஜை பண்ணுறார். திருக்கைலாயமே மலர்களால் குவிஞ்சின்னு இருக்கு. அப்போ பார்வதி கேட்குறா, இவ்வளோ மலர்கள் பாரிஜாத மலர், அதாவது தாமரை மலர்களாக வந்து கைலாயம் நிரம்புதேன்னு. பீமசேனன் ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய பூஜையில் அவ்வளோ தாமரை மலர்களால் நம்மளை பூஜை பண்ணுறான் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்கிறான். 2வது, அவன் கண்ணுக்கு எவ்வளோ பெரிய யுத்தம் நடந்தாலும் கீழே போயின்னு இருக்கிற எறும்புகள், ஜீவராசிகளுக்கு இன்னல் தராத யுத்தம் பண்ணுவான் பீமசேனன். அப்படி வரும்பொழுது இந்த வால் குறுக்க இருக்கிறத பார்த்துட்டான். அதுதான் கீழே பார்வை என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வாலை இப்படியே நிமிர்ந்து பார்த்தாக்கா அங்கே வயதான குரங்கு உட்காந்துருக்கு. குரங்கே, இந்த வாலை அப்படி ஓரம் பண்ணி விற்று நான் பாரிஜாத மலர் எடுத்துன்னு வர போகணும். நான் தான் பீமசேனன், தர்மராஜாவுக்கு அடுத்து நான் தான் சகோதரன் தர்மராஜாவுக்கு பீமசேனன். இந்த வாலை இப்படி குறுக்க வச்சிருக்கிறேன், மதிப்பில்லை உனக்கு, நவுத்து அப்படின்னு. அப்போ குரங்கு சொல்லுது, வயசாகிடுத்து, நீயா வாலை ஓரமாக வச்சுட்டு போயேன்னு. சரின்னுட்டு இந்த 4 விரலால் அப்படி ஓரமாக ஒதுக்க பார்க்குறாரு, வால் நவரவில்லை. சரி, ஒரு கை பிடிச்சி தூக்க பார்த்தார், தூங்கினாலும் தூங்க முடியல.
சரி, கதையை கீழே வைத்து 10,000 யானை பலத்தோடு அந்த வாளை தூக்குறார் பீமசேனன். தூக்க முடியல. கீழே விழுந்து அழுது, மும்மூர்த்திகளா நீங்கள், பிரம்மா விஷ்ணு சிவனா, என்னை யார் வந்திருக்கீங்க என்று முறையிட்டான். அப்போ ஆஞ்சநேயர் பிரத்யக்ஷணமாகி, அப்பா பீமசேனா, என்னுடைய சகோதரனுடைய நீ, அப்படிப்பட்ட நீ இவ்வளோ கோபமாக சென்றால் தேவலோகம் என்ன ஆகிறது? தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மலர் தானே நான் உனக்கு கொண்டு வர வைக்கிறேன். இந்த கோபத்தை விடு என்று இன்னும் சில வரங்கள் யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு கொடியில் அமர்ந்துகிறேன். அதே போல் உன்னுடைய கதையில் நான் உட்காந்து நீ ஒரு அடி அடித்த நான் இன்னொரு அடி அடிக்கிறேன் என்று ஆஞ்சநேயர் வரம் கொடுக்குறார். அந்த மாதிரி இந்த கோபம் என்பது கடகம், கன்னி, விருச்சகம், மகர, கும்பம், மீனத்திற்கு அடுத்தது நாளைக்கு செய்வோம் என்கின்ற அந்த ஒரு அஜாக்கிரதை, இந்த 2 வியாதிகளும் அகல வேண்டும். சரி தாயே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது பண்ணிடுறேன், ஏதாவது ஒரு வார்த்தையில் ஏதாவது தடங்கள் வந்துட போகுது. நீங்கள் வேறு 12 மாதத்தில் 8 மாதம் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்றீங்க. இந்த 8 மாதத்தில் 1 மாதம் எனக்கு ஆனாலே போகிறோம். வருஷம் ஆயுள் காலம் பூரா உட்காந்து நான் சாப்பிடலாம். அந்தளவுக்கு என்னென்ன முயற்சியும் திறமையும் இருக்குது. ஆனால் எதுவும் கூடி வர மாட்டேங்குது. அன்னையினுடைய பீடத்தில் 64 கலச பூஜை செய்யணும் ஏதேனும் ஒரு செவ்வாய்க்கிழமையில். அப்படி செய்யும் பொழுது அந்த கூடி வர வேண்டும். அடுத்தது கோபம் வரக்கூடாது. அந்த ஜாதகத்தில் அந்த ராகு கேது அந்த கோபத்தை உண்டாக்கிடுறாங்க ஜாடையாக. இந்த பக்கம் அமிர்த கலசம் மாதிரி ஐஸ்வர்யத்தை தராங்க, இன்னொரு பக்கம் மறைமுகமாக நம்முடைய வாக்கில் உட்காந்து கோபத்தை அனுக்கிரகம் பண்ணிடுறாங்க. அந்த வாக்கில் கோபம் வராமல் இருக்கிறதுக்கும் கூடி வரணும் எல்லா காரியமும். அதற்காக இந்த 64 கலச பூஜை செய்யுங்கள். இந்த 8 மாதங்களில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த மைல்கல் தொட்டுடுவீங்க, சாதித்து காட்டுவீர்கள். அன்பு தாய்மார்களே, முக்கியமான ஒரு விஷயம், அதாவது இந்த வாரம் 10ஆம் தேதி புதன்கிழமை துவங்கி 14ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் மயிலாப்பூரில் தெற்கு மாடவீதி ஹோட்டல் கற்பகத்தில் இப்போ விஜயம் செய்திருக்கிறோம். இன்று மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையிலும் இருக்கிறாங்க. அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்கால நலன்களை பற்றி நீங்கள் அறியலாம். அன்பு தாய்மார்களே, அவசியம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் வரக்கூடிய இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 5 தினங்களும் இருக்கிறாங்க. எங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் மயிலாப்பூர் தெற்கு மாடவீதி ஹோட்டல் கற்பகத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னுட்டு அவசியம் அருள்வா கேட்க வரலாம், ஜாதகம் பார்க்க வரலாம், எதிர்கால நலன்களை பற்றி அறியலாம். உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், பசங்களுடைய எதிர்காலம், ஆரோக்கியம், குலதெய்வத்தினுடைய விஷயங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த டைமில் என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்ற விஷயங்கள், எதனால் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கிற அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வுகள், இதெல்லாம் நீங்கள் அம்மாவண்ட ஒரு விரிவாக உட்காந்து அருள்வாக்கும், ஜாதகம், எதிர்காலத்தை பற்றி அறியலாம். இந்த மயிலாப்பூர் விஜயம் இன்றைய தினத்திலிருந்து புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்களில் அவசியம் இந்த தினம் இந்த மாலை பொழுதில் 4 மணிலேருந்து இரவு 9:30 மணி வரலாம் இருக்கிறாங்க. அவசியம் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். ஆண்கள் அனைவருமே இந்த 2024 ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கை பயணத்தை துவக்கிறதுக்கு பிரதி மாதமும் பெருமாளுக்கு தாமரை மலர்களோடு போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 தாமரைப்பூ கொடுப்பா அப்படின்னு வாங்கிக்கின்னுட்டு ஆண்கள் ஜென்ரலாகவே எல்லாருமே, அந்த ஆண்கள் அனைவருமே மாதத்தில் ஒரு நாள் தாமரை மலரோடு போய் பெருமாளை போய் பார்த்து பெருமாளுக்கு அந்த தாமரை மலர்களை சமர்ப்பிச்சுட்டு வாங்க. குடத்தில் இருக்கும் விளக்கை எடுத்து குன்றின் மீது வைத்த விளக்கு போன்று உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஸ்டார் டைமாக உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துவான் பெருமாள். அன்பு தாய்மார்களே, மகளிர்களுக்கு இந்த 2024 அவங்க பர்ஸு நிரம்பி இருக்கணும். இல்லை நிரம்பி இருக்குன்னா பர்ஸு நிரம்பி இருக்க வேண்டும். அதே மாதிரி ஐஸ்வர்யம் வீட்டில் தங்கணும். மகளிர்களுக்கு அவர்கள் எப்பொழுதும் கையிலையோ கழுத்திலையோ
அதாவது நெல் பவழம் அணிந்து கொள்ளுங்கள். இந்த 2024 100க்கு 100 மார்க்கு போட்டாச்சு உங்கள் எல்லாருக்கும், தாய்மார்களுக்கு. எதுக்கு? அந்த நெல் பவழம் இந்த வருஷம் அணிந்து ஆண்டு முழுவதும் உங்கள்கிட்ட இருந்ததுனாக்க ஐஸ்வர்யத்திலையும் சகல காரியங்களையும் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. அது இல்லாமல் ஆண்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் தாமரை மலர் வைங்கன்றீங்க. பெண்களுக்கு சாதாரண ஒரு பவழ மோதிரம் அவங்க அணிந்து கொண்டாலே ஆண்டு முழுவதும் அஷ்ட ஐஸ்வர்யம் கனகமழை பொழிவாள் மகாலட்சுமின்றீங்க. அதுதாங்க தாய்மார்களுடைய ஒரு தவம். பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குணம் தாய்மார்களுக்கு அதிகம். பிறர்களுடைய பசியை போக்குவதும் சரி, பிறர்களுடைய துன்பங்களை போக்குவதிலையும் சரி, தாய்மார்கள் தான் முதலிடம். அதனால்தான் பராசக்தி அந்த பவழ மோதிரம், அந்த பவழமணி, அந்த பவழமணின்றது ஒரு மணி மாதிரி தான் இருக்காது. அதை வாங்கி அதை தாலி கொடியிலையோ இல்லை மோதிரமாவோ பண்ணி போட்டுக்கோங்க. ஆண்டு முழுவதும் நல்ல ஒரு பொன்னான நேரம் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய வீட்டில் மஞ்சள் தூளை எடுத்து இந்த வாசப்படி கடற்கரைங்க பாருங்கள், அதை உள்புறத்தில் நீட்டாக ஒரு கோடு மாதிரி போடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் அப்படி ஞாயிற்றுக்கிழமையில் போட்டுட்டு இரவு படுக்கும்போது போட்டுட்டு படுங்க. மறுநாள் காலையில் அதை தொடச்சி பூச்செடியில் போடுங்க. ஞாயிற்றுக்கிழமையாக போடுங்க. வீட்டில் வேலை கிடைக்கலம்மா, வீட்டில் கல்யாணங்கள் நடக்கலம்மா, 96% பணம் வந்தாலும் ஆனால் என்ன வளர்ச்சி பணி நடக்கணுமோ அது நடக்கலை, வேறு செலவெல்லாம் நடக்குது, கடன் விலகலவே இல்லை அதனால் அப்படின்றீங்களே, அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வாயிற்படியில் மஞ்சள் தூள் கோடு மாதிரி போட்டு வைங்க இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி. மறுநாள் காலையில் தொடச்சி அதை பூச்செடியில் கொட்டிடுங்க. அந்த மஞ்சள் தூளை ஒரு லக்ஷ்மண் ரேக்கு மாதிரி போடுங்க. அதை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தடைகள், அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உள்ள ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கெடுதலாகவே இருக்குன்றீங்களா, அந்த கெடுதலெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். எடுத்த காரியங்கள் அதி சீக்கிரத்தில் வெற்றி உண்டாகும். அன்பு தாய்மார்களே, அதாவது வயசு 40 ஆகிடுத்தும்மா, இன்னும் சரியாக வேலை கிடைக்கல, சரியாக வருமானம் இல்லை, கல்யாணமும் ஆகிடுத்து, 2 குழந்தைகள் ஆகிடுத்து, இன்னும் சரியான வேலை கிடைக்கல ஒருத்தர். இன்னொருத்தர் 27 வயசு ஆச்சுமா, இன்னும் நல்லபடியாக ஒரு கல்யாணம் ஏற்பாடாகலை. 35 வருஷமாக 6 வீடு வாடகை வீடு மாறிட்டோம், இன்னும் சொந்த வீடு அமையலை. ஏதோ ஒரு பிரச்சனை. நல்ல தொழில் பண்ணேன், நல்லா வந்தது, எந்த சூழ்நிலையோ தெரியல. 2017க்கு அப்புறம் இன்றைக்கி பின்னாடி இன்னொரு இடத்துல குமாஸ்தாவாக இருக்கிறேன் நான். அப்படி லட்சமாக புரண்ட கைகள், என் கைகள் இன்றைக்கி இன்னொரு இடத்துல நான் அடிமை தொழில் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் என்ன காலதேச வர்த்தமானமா இல்லை விதியா? ஏதாவது ஒரு விடிவு காலம் பெறக்கூடாதா எனக்கு? நான் இப்போ காலையில் ஏறி உட்காந்து போகிற வண்டியில் நல்ல ஒரு பிஸ்னஸ் பேச்சு முடிக்கிறாங்க, பெட்டி கை மாறுது என் எதிரதான். ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய 40,000 வரலை, அதில் ஒரு 4,000 ரூபா தான் வருது. 40,000 என் பங்கு வரணும், வரலை, ஏதாவது கூடி வரமாட்டேங்குது. பெருந்தொகைகள் உள்ளர வர்றதுக்கு பயப்படுது. என்ன செய்கிறது தாயே? ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்கணுமே. ஆண்பால் பெண்பால் அனைவருக்குமே இந்த குறைபாடுகள் பிரச்சனைகள் இப்போ உலக அளவில் இப்போ இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு வெண்பொங்கலோ சர்க்கரை பொங்கலோ ஏதாவது செய்து எடுத்துக்கோங்க. ஒரு 7 இலை எடுத்துக்கோங்க. அந்த 7 இலையும் வடக்க பார்த்து நுனி இருக்கிற மாதிரி 7 இலைகளை போட்டுட்டு, அந்த 7 இலையை எடுத்து போன சர்க்கரை பொங்கல் 7 இலையாக பங்கிட்டு அதை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கற்பூரம் ஏற்றி விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அங்கே இருக்கிற பொங்கல் பூசாலி என்று சொல்லி எல்லாருக்கும் பிரசாதமாக எடுத்துக்க சொல்லிவிடுங்க. அந்த 7 இலைகளை பொங்கல் போடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஊழ்வினை, செய்வினை, கண் திருஷ்டி, இப்போ சொன்னனே எதுவுமே கைகூடி வரலை. பிரச்சனை மேலே பிரச்சனை ஓடிகிட்டே இருக்கு. பணம் வீட்டுக்கு வரணும் தாயே, அதாவது மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் எங்கள் வீட்டுக்கு வரணும்மா. அப்படி சில தாய்மார்கள் இதை சொல்லும் பொழுது லேசாக புது சிரிப்பாங்க. இல்லைன்னா அந்த பணம் லெவல்லே இன்றைக்கி ஃபீஸ் கட்டாலும் செல்லதுக்கு பெருசு போயிருக்குது, அது நல்லபடியாக ஃபைனல் இயர் ஜெயிக்கணும். இன்னொன்று, எஜமானன் சில முயற்சி எடுக்கிறார், கூடி வரணும்.
தாய்மார்கள் எப்படியாவது இந்த வாட்டி ஒரு ஒரு 2 பவுனாவது வாங்கிடணும் இந்த வருஷம், அப்படி வருஷம் துவங்கிடுது அப்படின்ற இது ஆர்வம். இந்த வீட்டிலையே பிள்ளையார் இருப்பார், படம் ஃபோட்டோ இருக்கும், இல்லை பிள்ளையார் விக்கிரகம் இருக்கும். மாதத்தில் ஒரு நாள் ஒரு 5 ரூபாய் காயின் எடுத்து அவருடைய தொப்புல சந்தனம் வைத்து அந்த காயனை அழகாக வைங்க. அப்படி தொப்புல வச்சுட்டு ஒரு கற்பூரார்த்தி பண்ணுங்க, கல்கண்டோ திராட்சையோ நைவேத்தியம் பண்ணி. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ கேட்டீங்க பாருங்கள், அந்த செல்வமானது வீட்டில் தங்கணும்னு, அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி வீட்டில் தங்கணுன்றீங்களே, அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி உங்கள் வீட்டில் தங்க ஆரம்பிச்சிடும். இக்கட்டான கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிவிடும். அன்பு தாய்மார்களே, தை மாதம் பிறக்கப் போகிறதே, அந்த மூத்த மகள் பிறந்தவர்கள் அவர்கள் போயிட்டு கழுத்தளவு உள்ள அம்பாள் மாரியம்மன் சொல்லுவாங்க, ரேணுகா அம்பாள் சொல்லுவாங்க. அந்த அம்பாளுக்கு ஒரு அபிஷேகமோ அல்லது யதாசக்தி ஒரு அர்ச்சனையோ பண்ணுங்க. இந்த மூத்த மகள் என்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வாழ்க்கை அதிர்ஷ்டகரமாக இருக்கும் இந்த வருஷம் அவர்களுக்கெல்லாம். அதே மாதிரி அன்பு தாய்மார்களே, தை மாதம் வளர்பிறையில் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் பாலபிஷேகத்தை மேற்கொள்ளுங்கள். அதுவும் முக்கியமாக கடகராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் வளர்பிறையில் முருகனுக்கு பாலபிஷேகம் பண்ணுங்க. கடகராசிக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி நீங்கள் அடையணும்னு நினச்சிங்களே, அதை இந்த வருஷமே நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். அதாவது 100க்கு 100 வாழ்க்கையில் மார்க்கு போட்டாச்சுன்னு உங்கள் வாத்தியார் எப்படி சொல்கிறார், அந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க. அன்பு தாய்மார்களே, வீட்டில் வாயிற்படியிலையோ அல்லது பூஜை அறையிலையோ அறுகோணத்தில் கோலம் வரைந்து நெய் தீபம், அதே மாதிரி தாமரை மலர் அரிசி மாவுலே வரைந்து நெய் தீபம், சொஸ்திக் வரைந்து நெய் தீபம். வீட்டே சரியில்லைம்மா, எது வீடே சரியில்லைம்பான்றாங்க, வியாபாரம் பண்ணுற இடம் சரியாக இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தாய்மார்கள் இதை பண்ணுங்க, வீடு தானாக சரியாயிடும். வீடு சரியாகணும்னு என்ன அர்த்தம்? வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கணும், வீட்டில் சந்தோஷம் நிலவ வேண்டும். வீட்டில் இருக்கிற 7 டிக்கெட்டு இல்லை தாய், எங்கள் வீட்டில் 13 டிக்கெட்டு இருக்குது, வயசான தாத்தா பாட்டியிலேருந்து கடைசியில் பேரம்பேத்தி வரையிலும். இந்த கோலம் வரைந்து நெய் தீபம் போடுங்க செவ்வாய் வெள்ளி ஞாயிறில். அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம் ஏற்படும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பொற்காலம் ஏற்பட்டாலே வீட்டுக்கு நல்ல டைம் வந்தாச்சு அப்படின்றது பெரியோர்களுடைய வாக்கு. வறுமை நிவர்த்தியாகும், லாபகரமான வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்புவீங்க. மாதத்தில் அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் அரிசி மாவில் அறுகோணத்தில் வரைந்து நெய் தீபம், தாமரை மலர் வரைந்து நெய் தீபம், சொஸ்திக் வரைந்து நெய் தீபம் அவசியம் ஏற்றுங்கள் குடும்ப க்ஷேமத்திற்காக. அன்பு தாய்மார்களே, அதாவது வீட்டில் சுமங்கலிகள் வர வச்சு தை மாதத்தில் அந்த கல்யாணத்துக்கெல்லாம் தாய்மார்களை உட்கார வச்சு மஞ்சள் பூசுவாங்க பாதத்தில். அழகாக அந்த குங்குமம் பிசைந்து அந்த பாதத்தில் அலங்கரித்து அவர்களுக்கு வெத்தலை பாக்கு தாம்பூலம் தருவாங்க. அதை தை மாதத்தில் ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு சுமங்கலி வர வச்சு செய்யுங்க. அப்பொழுது அந்த வீட்டுக்கு குலதேவதை வந்துடுவாளாம். 1. 2வது, அந்த வீட்டில் நடக்க வேண்டிய திருக்கல்யாணங்கள் அது இந்த வருஷமே நல்லபடியாக நடந்துடும். 3வது, அந்த அஷ்ட ஐஸ்வர்யம் வீட்டில் தங்க ஆரம்பிக்கும். இது எளிய வழிபாடு. ஒரு தரம் தாய்மார்கள் தை மாதத்தில் பக்கத்தில் யாராவது ஒரு சுமங்கலி அழைச்சி செஞ்சு அனுப்புங்க. வெத்தலை பாக்கு, ஒரு ரவிக்கை பிட்டு, வளையல், சீப்பு, கண்ணாடி இதெல்லாம் வச்சு ஒரு 108 ரூபா வச்சு அனுப்புங்க. வீட்டில் சுபம் நடக்கும். அந்த வீட்டில் குலதேவதைக்கு சந்தோஷம் ஏற்படும். குலதேவதை சந்தோஷம் அடைந்தாலே வீட்டில் பொற்காலம் வந்துடும் எல்லாருக்கும். அவசியம் செய்யுங்க தாய்மார்களே. அதாவது இந்த 2024 ராகு கேதுவனுடைய ஒரு அமைப்பு மார்க்கால் மார்க்கைன்ற மாதிரி மாறி மாறி உட்காந்துருக்காங்க. ஒரே கோணம், அங்கேருந்து இவர் பார்க்குறாரு, இங்கேருந்து அவரை பார்க்குறாரு. ஒரு தரம் பார்த்தாரு, உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சுட்டார். இப்போ இன்னொரு தடவை வந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி பார்த்துட்டுருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வாட்டி என்ன நடக்குது பாருங்கள். இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம்
நீ ஒரு கல் போட உனக்கு 2 கல் போகக்கூடாதா அப்படின்ற போராமைகள் தான் வளர்ந்து வருது. அந்த ஒரு ஒற்றுமையோ சந்தோஷமோ உருவாக மாட்டேங்குது. போராமைகள் அங்கங்கே விளையுது. இதெல்லாம் அகலணும். வாழ்க்கையில் நல்லதே நமக்கு படணும். நல்ல விஷயங்கள் நல்லது வந்து நம்மக்கிட்ட வந்து சேரணும். அடிக்கடி இந்த ஆண்டில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த ராகு கேதுவனுடைய பாதிப்பு இத்தனை சிரமங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்தொடராது. அன்பு தாய்மார்களே, கொடிமரத்தின் கீழே மணக்கோலம் போடணும். இந்த மணக்கோலம் சொல்லுவாங்க, தெலுங்குலத்தை பீட்ட முக்குன்னு చెప్తారు. அதை கேளுங்க தாய்மார்களே. இந்த லலிதா சகஸ்ரநாமம் பண்ணுற அந்த ஒரு மீட்டிங்கில் தாய்மார்களை கேட்டாலே அவங்க பேனாவில் அழகாக பேப்பரில் வரைஞ்சி கொடுப்பாங்க அந்த கல்யாண கோலம். அந்த கோலம் உங்கள் வீட்டில் அதை பேப்பரில் எழுதி பழகி நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு கொடிமரத்தாண்ட போய் அந்த பீட்ட முக்கு அந்த மணக்கோலம் போடுங்க. அரிசி மாவில் கோலம் போடுங்க. அந்த கோலம் எப்படின்றது அதை நீங்கள் தாய்மார்கள் சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் இந்த மாதிரி வாசிக்கிறவங்க கூட்டத்தில் கேட்டாலே அழகாக வரைஞ்சி காட்டிடுவாங்க தாய்மார்கள். அதனால் அது அவசியம் நீங்கள் உங்கள் கொடிமரத்துக்கு போயிட்டு சுவாமி கோயில் வாசப்படியில் இருக்கிற கொடிமரத்தாண்ட அந்த கோலம் வரைந்து நெய் தீபம் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அது சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடாயிடும். அது சீக்கிரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு பேரம்பேத்தி பிறந்துடுவாங்க. தாயே இன்றைக்கி ஒரு பாக்கெட்டு அரிசி மாவு எடுத்துக்கிறேன், நெய் பாட்டில் நெய் எடுத்துக்கிறேன், எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். அகல்லாம் அந்த மணக்கோலந்தால தாயை 4 பக்கமும் வரைந்து 4 பக்கம் வாசப்படி 4 பக்கம் கிரீட மாதிரி இருக்கும். அது யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கொடிமரத்தாண்டை போட்டுட்டு நெய் தீபம் போட்டுவாங்க. உங்கள் வீட்டில் கவர்மெண்ட்டு வேலை கிடச்சிடும், பசங்களுக்கு ஒரு பன்னாட்டு நிறுவன வேலை கிடச்சிடும். அதே மாதிரி திருக்கல்யாணம் அது சீக்கிரத்தில் ஏற்பாடாகிடும். இந்த வருஷம் பேரம்பேத்தி உண்டாகக்கூடிய யோகம் உண்டாகிவிடும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அவசியம் மயிலாப்பூர் விஜயம் செய்கின்றோம். இன்று முதல் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் மாலையில் வந்து அருள்வாக்கு கேட்கலாம், ஜாதகம் பார்க்கலாம், தரிசனம் பெறலாம். அதனால் மயிலாப்பூர் விஜயத்தை நினைவு வைத்து கொள்ளுங்கள். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அம்மாவை வந்து தரிசனம் பண்ணுங்க. சுபமஸ்து.